இந்த ஒரு சிவன் கோயில்ல மட்டும்தான் இந்த காட்சியை நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில்ல சிவபெருமான் ராஜாவாக இருந்து இந்த ஊரையும் மக்களையும் காத்துட்டு வராரு. தமிழ்நாட்டிலே மிகவும் பிரம்மாண்டமான கோயில்கள்ல இந்த கோயிலும் ஒண்ணு. இந்த கோயில தினமும் சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜைக்கு பேர் சாயரட்ச பூஜை. இந்த பூஜையில எல்லா தேவர்களும் கலந்து கொள்வதாக ஒரு ஐதீகம். சிவனுக்கு தீபாராதனை காட்டுற அதே நேரத்துல ஒரு வாத்தியம் வாசிப்பாங்க. அதுக்கு பேர் தாங்க பஞ்சமுக வாத்தியம். இது இந்த கோயில் தோன்றிய காலத்திலிருந்து இங்க இருக்கிறதாகவும் சோழர் காலத்து வாத்தியமா இது. அது மட்டும் இல்லாம இந்த வாத்தியத்தை ஒரு பரம்பரையை சார்ந்தவங்க மட்டும்தான் வாசிக்க முடியுமா. இன்னைக்கு ஒரு பெண் அதை வாசிச்சுட்டு வராங்க. இவங்க ஒரு ஆசிரியரா இருக்காங்க. இந்த ஒரு சிவப்பணியை செய்யவே 6 மணிக்கு டான்னு வந்துருவாங்க இந்த கோயிலுக்கு. இப்படி ஒரு புண்ணியம் கோடி கோடியா இருக்கிற அம்பானி அதானிக்கு கூட கிடைக்காது. இந்த அம்மாவுடைய பாரம்பரியம் தான் இதை வாசிக்கிறாங்க. வேற யாரும் இதை வாசிக்க கூடாது, வாசிக்க முடியாது. இறைவன் கொடுத்த வரம் அது. இது ஏன் வாசிக்கிறதுனா, அவர் யோகமும் போகமும் தரக்கூடிய ஒரு தியாகராஜர். யோக நிலையை மிக உயர்ந்த யோக நிலை குண்டலினி மகாசக்தி எழுப்பக்கூடியது. அதை ரொம்ப ஈஸியா இந்த வாத்தியத்தை முழு இசைக்கு இசை மெல்லிய இசையால ஏற்றி கொண்டு வந்துடலாம். அதுதான் இதுக்கு மிக சிறந்த சிறப்பு. தியாகராஜர் மேலேருந்து வந்தப்பவே நாங்கள் அந்த கோயில் தோன்றிய காலத்துலேருந்து இசைக்கிற சுத்தமத்தலம் வாசிச்சுட்டு இருக்கோம். அவரோட வந்ததுதான் அந்த சுத்தமத்தலமும் இதுவும். பேர் பாரசைவர்கள் நாங்கள் எங்களுடைய இனத்துக்கு பேரு. இங்க திருவாரூர்ல எங்களுக்கு முட்டுக்காரங்கிற ஒரு பட்டம் உண்டு. திருவாரூர்ல அந்த தேவர்களே தவறமா பாக்குற இந்த பூஜையை நம்ம பார்த்தா ஒரு பிரதோஷத்தை பார்த்ததுக்கான புண்ணியம் நமக்கு கிடைக்குமா? அதனால இத ஒரு நித்திய பிரதோஷம்னு சொல்றாங்க. அதாவது திருவாரூர்ல தினமும் பிரதோஷம்னு. வாழ்க்கையில என்னதான் கஷ்டம் இருந்தாலும் 6 மணிக்கு இந்த பூஜையை போய் பாருங்க. அப்ப ஆரூரா தியாகேசான ஒரு வைப்பு கிடைக்கும் பாருங்க. அப்பாப்பா வேற லெவலுங்க. 15 நாளைக்கு ஒரு வாட்டி தானே பிரதோஷம் வரும். அதே மாதிரி இது இந்த 6 மணி பூஜை சாயரட்சம் நித்திய பிரதோஷம். அது அவ்வளவு ஒரு புண்ணியம், அவ்வளவு புண்ணியம். இது பார்க்கறதுக்கு முனிவர்கள் அத்தாண்ட பேரும் திருக்காமணம் கைலாயத்திலேருந்து திருக்காமணம் வந்துருவாங்க.